கேஸ்பரும் சூனியக்காரியும். ஊரோட எல்லையில அழகான அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல நீளமான கண்களுடைய ஒரு அழகான சிறுமி எல்லோரா வாழ்ந்துட்டு இருந்தா. அவளுக்குன்னு யாருமே இல்லை, அவளுடைய அழகான பேய் நண்பனான கேஸ்பரை தவிர. அந்த பேய் நண்பன் பார்க்கறதுக்கு ரொம்பவும் மிருதுவா அமைதியா, அவனோட உடம்பு பார்த்தீங்கன்னா மின்மணி பூச்சி போல மின்னிட்டே இருக்கும். அவனை பேய்னே சொல்ல முடியாது. கேஸ்பரும் எல்லோராவும் அந்த அழகான காட்டுல பேசுற மரங்களோட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில மரங்களோட அந்த பேசுற சத்தம் நின்று போச்சு. அந்த மொத்த காடும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இத பார்த்த எல்லோரா ரொம்ப பயந்து போனா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அடர்ந்த காடெல்லாம் பனியால உறைஞ்சு போயிருந்துச்சு. இத பார்த்து குழம்பி போயிருந்த எல்லோரா கிட்ட கேஸ்பர் ஒரு ரகசியத்தை சொன்னான். எல்லோரா, நம்ம ரொம்ப பயந்துட்டு இருந்த அந்த ஆபத்து இப்ப நம்மளை நெருங்கிடுச்சு. அங்க தூரத்துல இருந்த ஒரு மலையில இருந்து ஒரு நிழல் அவங்கள பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எல்லோராவும் கேஸ்பரும் உணர்ந்தாங்க. உடனே கேஸ்பர் எல்லோராவை அவசர அவசரமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அது அந்த காட்டுல உள்ள ஒரு பழமையான மாளிகை. எல்லோரா, நான் உங்ககிட்ட இந்த ரகசியத்தை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ரகசியமா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தா எல்லோரா. முன்னொரு காலத்துல சூனியக்காரி இந்த உலகம் மொத்தத்தையும் பனியால உரைய வச்சு இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைச்சான். அந்த சமயம் இந்த நாட்டை ஆண்ட ஒரு அரசி தான் அந்த கொடூரமான சூனியக்காரிய தன்னோட மந்திரத்தால அடக்கி வச்சு இந்த மலையிலேயே சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த சூனியக்காரிய தூய்மையான ஒரு நல்ல மனசுடைய மனிதரால தான் கொல்ல முடியும். இந்த சூனியக்காரி இப்ப மறுபடியும் இந்த உலகத்தை அழிக்க வந்திருக்கா. இதை தடுக்க ஒரே வழிதான் இருக்கு. இந்த பழைய அரண்மனைக்குள்ள இருக்கிற அந்த ஓலைச்சுவடியை எடுக்கணும். அதுதான் இதுக்கான ஒரே வழி அப்படின்னு கேஸ்பர் சொன்னான். எல்லோராவும் கேஸ்பரும் அந்த பழைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த சமயம் தூரமா இருந்து ஒரு கவச மனிதன் அவங்கள துரத்திட்டு வந்தான். அது கேஸ்பர் தன்னுடைய ஒளிய வச்சு மந்திரமாக்கி சிதறடிச்சிட்டான். 2 பேரும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா போனாங்க. அந்த தரையெல்லாம் உடைய தொடங்கிடுச்சு. அப்போ அந்த சூனியக்காரி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு கத்துனான். ஒரு கருமையான நிழல் 2 பேரையும் சுத்தி வளைச்சு நதி போல அவங்கள சூழ்ந்துருச்சு. கேஸ்பர் அவனுடைய ஒளிய இன்னும் அதிகமாக்கி அந்த நிழல் நதியையும் மறைய செஞ்சான். மறுபடியும் 2 பேரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லோராவும் கேஸ்பரும் நூலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் கலைஞ்சு கிடந்துச்சு. எல்லோரா, அந்த சூனியக்காரி அரண்மனையை நெருங்கிட்டா. கேஸ்பர் அந்த மந்திர சுவடிய தேடிட்டு இருந்தான். கடைசியா அந்த மந்திர சுவடி ஒரு நெருப்பு தொட்டிக்கு அடியில பாதுகாப்பா கல்லுக்கு இடையில இருந்துச்சு. எல்லோரா அந்த வெள்ளி கைத்தால கட்டப்பட்டிருந்த மந்திர சுவடிய கையில எடுத்தான். அவ அந்த மந்திர சுவடிய கையில எடுத்ததும் அந்த இடம் முழுக்க கருமையான நிழலால நிறைஞ்சு அதிர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு அந்த பயங்கரமான சூனியக்காரி உயரமா நின்றுட்டு இருந்தா. அதை பார்த்த எல்லோராவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த சூனியக்காரி அந்த மந்திர சுவடியை கொடு அப்படின்னு அவளுடைய கடுமையான குரலால கத்துனா. கேஸ்பர் எல்லோராவுக்கு முன்னாடி நின்று அவகிட்ட இருக்கிற மொத்த ஒளியையும் வச்சு அந்த சூனியக்காரிய தடுக்க முயற்சிட்டு இருந்தான். எல்லோரா, அதுல உள்ள மந்திர வார்த்தைகளை சத்தமா படி. எல்லோராவும் அதை சத்தமா படிக்க ஆரம்பிச்சா. கேஸ்பரும் தன்னோட ஒளியால அந்த மந்திரத்தை அந்த சூனியக்காரி மேல அப்படியே செலுத்தினான். அவ தன்னுடைய சக்தியை இழந்து அந்த இடத்துலயே வெடிச்சு அப்படின்னு கத்திட்டே மறைய ஆரம்பிச்சான்.
கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் முழுக்க இருந்த பனி எல்லாம் மறைஞ்சு மறுபடியும் பசுமையானது. ஆனா காஸ்பர் என்னோட கடமை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் எல்லோரா அப்படின்னு சொன்னான். எல்லாராவும் காஸ்பரை பிரிய மனமில்லாம அவனை தன்னுடைய கைகளால தழுவினான். கொஞ்சம் கொஞ்சமா காஸ்பரும் மறைஞ்சு போனான். எல்லோரா எப்பெல்லாம் காஸ்பரை நினைக்கிறாளோ அப்பெல்லாம் காஸ்பரும் அவனுடைய நண்பர்களும் மின்மினி பூச்சியா மாறி அவளோட அந்த அழகான காட்டுல சிரிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க சந்தோஷமா.